Hello goodies, welcome back to VKS Gaming 2.0. இன்றைக்கி வந்து நம்ம ஸ்லைட்லி அந்த ஃபாரஸ்ட் கேம் தான் ப்ளே பண்ண போகிறோம். எனக்கு தெரிஞ்சு ஒரே பயங்கரமான ஹாரர் கேம்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்லெண்டினா சீரீஸில் இருக்க எல்லாமே பயங்கரமான ஒரு ஹாரர் கேம்ஸ் தான். அதில் இந்த ஹாரர் கேம் அப்படின்னு சொல்லும்போது இது உண்மையிலேயே ரொம்ப டெரராக சொல்லணும். இந்த ஹாரர் கேம் பார்த்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் டைம் விளையாடுறேன். ஸோ இந்த கேம் வந்து நான் கேம் ப்ளே பார்த்துட்டு தான் வந்தேன். ஸோ இந்த கேமோட கான்செப்ட் என்னன்னு நான் சொல்லிடுறேன். ஆக்சுவலாக வந்து இந்த கேமில் நம்ம சேவப்பட்டியை திறக்கணும். அந்த செவப்பெட்டிக்குள்ளே அந்த செவப்பெட்டியை திறக்கிறதுக்கு 7 சாவியை கண்டுபிடிக்கணும். அந்த அதாவது இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நம்ம பிளேயராக விளையாடுறோம்ல, அவங்க வந்து நிறைய ரூமர்ஸ் வந்து கேட்டிருக்காங்களாம். அதாவது இந்த காட்டுக்குள்ளே ஒரு பயங்கரமான ஒரு மர்மம் ஒளிஞ்சிருக்கு அப்படின்ற ரூமர்ஸ் நிறைய கேட்டு தான் இங்கே வந்திருக்காங்களாம். சரி, ஓகே. இப்போ நம்மகிட்ட ஒரு மேப் கொடுத்துட்டாங்க. இதை யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஓகே, கண்டுபிடிப்போம். அப்புறம் வந்து நம்ம விகேஎஸ் கேமிங் வந்து மை டாக்கிங் டாம் ஃபிலிம்ஸ் கேம் ப்ளே போட்டிருந்தேன். அது கொஞ்சம் லென்த்து கம்மியாக இருந்துச்சு, இருந்தாலும் போட்டேன் பரவாயில்லன்னு. ஏன்னா நம்ம அந்த கேம்ஸ் கொஞ்சம் அவ்வளோ லென்த்தாக போட முடியல. ஹாரர் கேம்ஸ்க்கு ஈக்குவலாக ஃபன்னி கேம்ஸ் வர மாட்டேங்குது. சரி போம். இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பாக்ஸ் லாக்கில் இருக்கான். சரி, ஓகே. இந்த பாக்ஸை வேறு அன்லாக் பண்ணுறதுக்கு வழியை கண்டுபிடிக்கணும். அப்படியே மறக்காமல் நீங்கள் இந்த வீடியோக்கு அப்படியே ஒரு லைக், ஷேரு, சப்ஸ்கிரைப்லாம் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த கார்டு வேறு பார்த்தீங்கன்னா ரொம்ப இருட்டாக போகுதில்லை. இந்த கேமே ஸ்லெண்டினா சீரீஸ் சொல்லும்போது ரொம்ப இருட்டாக இருக்குது. அப்புறம் நெக்ஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்லெண்டினா தான் ப்ளே பண்ண போகிறோம். அந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்லெண்டினாஸ் எல்லாம் விளையாடுறதுக்கு முன்னாடியே வந்த கேம் அது. ஸ்லெண்டினாஸ் எல்லாம் வரத்துக்கு முன்னாடி வந்த கேமு. ஸோ நான் வீடியோ போகிறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீக் ப்ளே பண்ணிவிடுவோம். சரி, ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லெண்டினா வேறு வந்துட்டு போயிடுச்சு. நம்மளுக்கு வேறு இங்கே ஒரு சாவி இருக்குது. இந்த ட்ரிக்ஸ் மூலிமா நம்ம இந்த சாவி எடுத்துக்கலாம் போல இருக்குது. அதனால தான் கொஞ்சம் நின்று போயிட்டுருக்கேன். ஏன்னா அப்போ தான் வந்து இந்த பிளட்டு போகும். அந்த ஒரு டப்பா நகர்த்துனா அது கீழே ஒரு டேப் டோர் மாதிரி இருக்குது. அதை ஓப்பன் பண்ணால் நம்மளுக்கு சாவி கிடைக்குது. இந்த பாக்ஸ் லாக்கில் இருக்குது. அப்போ இது உள்ளே கீ இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ 7 சாவி இல்லை, பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சாவி தாங்க எடுத்துருக்கோம். இன்னும் வந்து நம்மளுக்கு 6 சாவி வேணும். பாருங்கள், மறுபடியும் ஸ்லெண்டினா வந்து பயமுறுத்திட்டு இருக்காங்க. சரி அப்படியே வந்து நம்ம கொஞ்சம் டிலே பண்ணி வந்தாச்சு. அப்புறம் வந்து அந்த கேம் வந்து உண்மையிலே நல்லா இருக்கும். அது வந்து ரோப்ளாக்ஸ், கிரானி, ஸ்லெண்டினா 3 கலந்த ஒரு கேமாக தான் இருக்கும். ஸோ அதனால் நான் ப்ளே பண்ணலான்னு போவோம். சரி, ஓகே. இப்போ இந்த கேம் ப்ளே வந்து இதை முடிச்சு நெக்ஸ்ட் வீக் தான் ப்ளே பண்ண போகிறேன். இப்போ வந்து போகிறேன் போய்கிட்டே கிடக்கிறேன். காடு எங்கே போய் விடுதுன்னே தெரில. ஓகே, இங்கே ஒரு வீடு இருக்குது. மக்கள் இங்கே வந்து 2 வீடு இருக்கும், 2 காட்டேஜ் இருக்கும். அம்மா, என்னடா கொசு மூக்கணா மக்கள், இந்த வீடே ஒரு மாதிரி டப்பன்னு அடிச்சுக்குதுங்க. ஐயோ கடவுளே, கொஞ்சம் உஷாராக போகணுன்னு நினைக்கிறேன். இங்கே வேறு நம்மளுக்கு பாஸ்வேர்டு கொடுத்துருக்காங்க. பாஸ்வேர்டு கேட்குறானுங்க. பாஸ்வேர்டு கண்டுபிடிக்கணும் வேறு. அங்கே மேலே ஏதோ ஒரு கண்ணு போச்சுல. யாரை நோட் பண்ணிக்க மக்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இங்கே 2வது சாவி எடுத்தாச்சு. ஆனால் இங்கே வந்து ஒரு பாஸ்வேர்டு இருக்குதுங்க. இங்கே வந்து அந்த பாஸ்வேர்டு கண்டுபிடிக்க என்ன பண்ணணுன்னா காட்டேஜுக்கு போகணும். இந்த ஸ்லெண்டினா ஃபஸ்ட் நம்ம ஒரு ஃபியூவல் கேன் எடுக்கணும். அதுக்கப்புறம் அந்த காட்டேஜுக்கு போகணும். ஸ்லெண்டினா அம்மாவோட காட்டேஜ், அந்த ஏஞ்சலினா கிராணி போனோட காட்டேஜுக்கு போகணும். அங்கே போனதுக்கப்புறம் வந்து அங்கே வந்து நம்ம ஒரு மியூசிக்கை போட்டு ப்ளே பண்ணோம் அப்படின்னா அங்கே அந்த ஃபியூவில் ஊற்றிட்டு அந்த ஜென்ரேட்டரில் ஃபியூவில் ஊற்றணும். அதுக்கப்புறம் மியூசிக் போட்டு ப்ளே பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து அங்கே ஒன்று கிடைக்கும். அதாவது என்ன சொல்கிறது, அங்கே கோடு சொல்லுவாங்க. ஸோ அந்த கோடை வந்து இங்கே போடணும். காட்டுக்குள்ளேயே ரொம்ப லென்த்தான காடு போல் இருக்குங்க இது. பாருங்க, நைட் டைம் வேணால் வருவானா. அந்த பேய் கேம்லாம் டே டைம் வைக்க மாட்டேங்கிறானுங்க, நைட் டைம் தான். ஏன்னா அப்போ தானே கொஞ்சம் த்ரில் இருக்கும். டே டைம்லலாம் எங்கேயும் இந்த த்ரில் இருக்கும்னு வைக்கிறானுங்க போல இருக்குது. ஆமாம், ஒரு நிமிஷம் இருங்க. நான் எதுக்கு லூஸுமாக இப்போ இந்த காட்டேஜுக்கு வந்தேன். ஐயோ ஸ்லெண்டினா அம்மா, ஸ்லெண்டினா, என்ன மக்களே, ஆத்தாலும் மங்களும் சுற்று போடுறாளுங்க. ஒரு நிமிஷம் இருங்க. நம்ம எதுனா இப்போ இந்த காட்டேஜுக்கு வந்தோம். நம்ம இன்னும் அந்த ஃபியூல் கேனே எடுக்கலைங்க. தேவையில்லாமல் வந்து தொலைச்சிட்டேனே. சரி, ஓகே. இப்போ அந்த ஃபியூல் கேன் போய் தேடுவோம். அதுக்குள்ளே இங்கே வந்து இந்த கோயில் மட்டை சுற்றுறமா ஏங்க கல்லை சுற்றுறீங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த கல்லில் வந்து ஒருத்தி இந்த கல்லில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒன்று கீ கிடைக்கலாம், இல்லைனா வந்து க்ரோபார் கிடைக்கலாம்.
க்ரோபார் தான் மேக்ஸிமம் இருக்கும். ஆனால் சம்டைம்ஸ் கீ கூட இல்லை வைப்பானுங்க. நான் தான் நான் அவ்வளோ நேரம் சுற்றிட்டு இருந்தேன். சரி ஓகே, இங்கே வந்துட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இந்த ஐயோ இதுக்கு மேலே நகர முடியாதா? நான் வேறு சரி அப்படியே ஓகே. இப்போ வந்து இந்த காட்டேஜுக்கு வந்தாச்சு மக்களே. இங்கே ஒரு சாவி, ஐயோ சாவி எடுத்துன்னு சந்தோஷம் கூட பரவ மாட்டேங்கிறா மக்களே. வந்து பயமுறுத்தா. ஓகே, ஒரு 3 சாவி எடுத்துட்டோம். இன்னும் வந்து 5 சாவி 4 சாவி இருக்குமான்னு சொல்லிட்டேன். இங்கே ஒரு லாக் இருக்குது. இங்கே போட்டுங்க கெரோசின்னு வேற லெவலு. சரி ஓகே, இப்போ காட்டேஜ் இப்போ இந்த டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஓகே காட்டேஜுக்கு வந்தாச்சு. இங்கே ஒரு சாவிக்கு இருக்குது. சரி ஓகே, இதை ப்ளே பண்ணிவிடுவோம். அந்த ஜென்ரேட்டரை இப்போ நம்மளுக்கு கேட்கும் 3359 நினைக்கிறேன் கோடு. இவனுங்க அதை தான் சொல்கிறானுங்க. சரி ஓகே போவோமா? ஓகே, இங்கே வந்து போடுவோம். கரெக்டாக இருக்கணும் கோடு. பார்ப்போம். 3359 போடு, என்ன வருதுன்னு பார்ப்போம். ஓகே போடு, கரெக்டு மக்களே. பாஸ்வேர்டு 5 சாவி நம்மளுக்கு கிடச்சிச்சு. இன்னும் 2 சாவி தான் இருக்குது. சில குட்டீஸ் இப்பயாச்சும் நோட் பண்ணிங்களா? அது மேலே ஏதோ இருந்துச்சுன்னு. அப்படி ரொம்ப பயமுறுத்தம். போடுங்க மக்களே, இங்கே க்ரோபாரு. சூப்பர் மக்களே, நம்மளுக்கு க்ரோபார் கிடச்சிச்சு. இப்போ இதை வச்சு 2 சாவி 2 டப்பாவை திறக்கலாம். உளர்றேன் இவளை பார்த்ததுலேருந்து. அந்த அம்மா காடி கூட துரத்த மாட்டேங்கிற சில குட்டீஸ். இவ தான் மாற்றி வந்து துரத்திட்டு இருக்கா. மாற்றி வந்து பயமுடுத்திட்டு இருக்கா. துரத்துறான்னு விளையிட்டேன். ஃபஸ்ட் இந்த பிளட் ஸ்டெயின்லாம் போட்டோம். அப்போ தான் நம்மளால் அடுத்த மூவ் பண்ண முடியும். நான் இன்னொரு வாட்டி வந்தேன்னா அம்மா கதை முடிஞ்சிச்சு. சரி இங்கே வந்துட்டோம். இங்கே வந்து நம்மளுக்கு ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு பார்ப்போம். ஓகே மக்கள், இந்த கார்கிட்ட நான் லூஸ்மாக வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே போகிறோம்ல. ஆனால் அங்கே செஞ்சுனா ஒரு அம்மா தான் மேக்ஸிமம் சுற்றுவாள். அங்கே கருப்பாக ஒரு உருவம் நடக்குது. இங்கே துறப்போம் மக்களே. ஐயோ இவன் ஒருத்தி மக்களே. இல்லை மக்களே, அது செஞ்சுட்டு ஒரு அம்மா. நீங்கள் நோட் பண்ணிடுவீங்க. நோட் பண்ணால் பின்னாடி தள்ளி நோட் பண்ணி பாருங்கள், அப்போ தெரியும். ஐயோ இவ வேறு அங்கே வேறு நம்மளுக்கு சாவி இருக்கா இல்லையானே தெரியலையே. இவ வேறு மக்களே. சரி ஓகே, நம்ம இங்கே சாவி எதுவுமே இல்லைங்க. அடைச்சி சாவி இங்கே தாங்க இருக்குது. ஐயோ நம்மளுக்கு கண்ணு ஒழுங்கா தெரில. ஐயோ இவ வேறு விடாமல் தோற்றி நிற்கிறா மக்களே. இல்லை இதுக்கு மேலே நம்மளால முடியாது. ஸோ வந்து ஐயோ இவ்வளோ ஒருத்தி இதை ஸ்லெட்டிட்டா வெறுப்பேற்றிட்டு இருக்கா வந்து. இல்லை மக்களே, இந்த அம்மா காடி இந்த இந்த பூனை கொண்ட காடியை இந்த மோகினி பிசா அடிக்கடி வந்துங்க. அதை வேப்பில் எடுத்து அடிக்கணும். இந்த பூனை கொண்ட காடியை பார்த்தீங்கன்னா அப்படியே துரத்த விட்டே அங்கே போய் நம்ம அதை கீழே எடுத்துருவோம். ஏன்னா அது லாங் டிஸ்டன்ஸில் அவளை துரத்த விட்டோன்னா நம்மளுக்கு தொல்லை